ஒரு கோவில் கல்லால் கட்டப்படலாம், ஆனால் ஒரு பக்தர் மனதில் கட்டப்பட்ட கோவில் பற்றி உங்களுக்கு தெரியுமா? இன்று நாம் பார்க்க போகும் கதை சிவபெருமானின் 63 நாயன்மார்களில் ஒருவரான பூசல நாயனார் அவர்களின் அதிசய பக்தி கதை. தொண்டை நாடு, அந்த நாட்டில் உள்ள திருநின்றவூர் என்ற சிறிய கிராமம். அங்கு வாழ்ந்த ஒரு ஏழை அந்தணர், அவர்தான் பூசலார். அவரிடம் செல்வம் இல்லை, ஆனால் மனதில் சிவபெருமானுக்கு ஒரு பெரிய கோவிலை கட்ட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. அதனால் அவர் ஒரு அதிசய முடிவு செய்தார். நான் இந்த கோவிலை என் மனதிலே கட்டுகிறேன். அவர் கண்களை மூடுகிறார். மனதில் ஒரு கோவில் உருவாகிறது. அழகான வாசல், உயர்ந்த கோபுரம், கருவறையில் சிவலிங்கம், தினமும் நடக்கும் பூஜைகள். அந்த மணக்கோவில் உயிருடன் இருப்பது போல் இருந்தது. அதே நேரத்தில் காஞ்சியில் பல்லவ மன்னன் ஒருவன் மிகப்பெரிய சிவ ஆலயம் ஒன்றை கட்டி கொண்டிருந்தான். இதுதான் மிகப்பெரிய கோவில், இதற்கு கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும். மன்னன் பெருமையுடன் தயாராகி கொண்டிருந்தான். அந்த இரவு மன்னன் கனவில் சிவபெருமான் தோன்றுகிறார். நீ கட்டும் கோவிலுக்கு முன்பே ஒரு பக்தர் கட்டியுள்ளார். அந்த கோவிலுக்கு இன்று கும்பாபிஷேகம் நடக்கிறது. ஆகையால் உங்கள் விழாவை மாற்றி வைத்துக்கொள் என்றார். இதற்கு அதிர்ச்சியடைந்தான் மன்னன் நேராக திருநின்றவூருக்கு செல்கிறான். பூசலாரை சந்திக்கிறார். நீங்கள் கட்டிய கோவில் எங்கே? பூசலார் மெதுவாக சொல்கிறார், என் மனதில் தான். அப்போதுதான் அந்த உண்மை வெளிப்படுகிறது. ஒரு முழு கோவில் ஒரு மனிதனின் மனதில் மட்டுமே உருவாக்கப்பட்டிருந்தது. சிவபெருமான் அந்த மணக்கோவிலை ஏற்றுக்கொண்டார். உண்மையான பக்திக்கு செல்வம் தேவையில்லை, மனம் போதும் என்று மன்னன் அறிந்து கொண்டார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.